பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை குறைவுகள் நிறைவாகும். ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எல்லா குறைவுகளும் நிறைவாக்க போறாருங்க. எப்படி நிறைவாக்குவாரு? எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். இன்று எந்த விஷயத்த நீங்க குறைவா இருக்கீங்க? பேச்சுல குறைவா இருக்கீங்களா? ஞானத்துல குறைவா இருக்கீங்களா? வசதியில குறைவா இருக்கீங்களா? உடல் ஆரோக்கியத்துல குறைவா, ஜெபம், சமாதானம், சந்தோஷம், எந்த விஷயத்துல நீங்க குறைவா இருக்கீங்களோ அதெல்லாம் எப்படி நிறைவாக்க போறாரா? மகிமையிலே நிறைவாக்குவாரு. அந்த ஆசீர்வாதம் உங்க நிறைவு வரும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஏன்னா வசனம் சொல்லுனா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புறஜாதிகளை உங்களுக்கு எனக்கு வந்ததோ அந்த பிரகாரமாக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியத்தை தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலைகள் வானத்தை திறந்து அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, உலக ஐஸ்வர்யத்தின் கிடையாது, அது அழிந்து போகும். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் என்ன பண்ணுவாரா? கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் எங்களை ஆஸ்வதிக்கிறாரு. கர்த்தர் ஆசிரியப்பட்ட குடும்பம், கர்த்தர் ஆசிரியப்பட்ட ஊழியம் சொல்லி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போறாரு. கர்த்தர் நோக்கி பாருங்க. அவர் சமூகத்துல நித்தம் சமூகத்திற்கு நோக்கி நீங்க தேர்ந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இந்த வசனத்தின் பிரகாரமாக, இந்த வாக்குத்தத்தம் பிரகாரமாக எந்த விஷயத்துல உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கோ அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போறாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் குறைவை கர்த்தர் இன்று கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவாரு. விசுவாசத்தோட ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.